என்ன மச்சான் என்கிட்ட பேசணும் தனியா வர சொன்னில? உன் காதல் விஷயமா தான் நானும் பேச வந்திருக்கேன். ஆமா போடா, இதுக்காக பேச வந்திருக்க? என்னோட காதலுக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீ எனக்காக ஒரு நாள் கூட சத்யா கிட்ட பறிஞ்சு பேச மாட்டேங்கிற. நீ சத்யா கிட்ட நானும் பேசி பார்த்தேன். என்ன பேசி பார்த்தேன்? காதல் கத்திரிக்கலாம் எதுவும் வேண்டாம், ஏன் அவனுக்கு காதலிக்கவே வேண்டாம், நீ உன் படிப்பை பாருந்தானே சொல்லியிருந்திருப்ப. வாழ்க்கை நினைச்சு பார்த்தா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எனவே உங்க மாமா ஒன் சைட லவ் பண்ணிட்டு அவரும் வேணும்னு சொல்லிட்டார்ல, இதை சொல்ல வந்துடா. அதனாலதான் அவனுக்கு காதலே வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டான்ட்டு. அதுக்கு இல்லடா நவீன், உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை மட்டும் சொல்லிடு, பார்த்தா கஷ்டமா இருக்குன்ட்டு. இதுக்கு இல்லடா. ஆதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, வா போலாம். போடா, அதான் கீதா கூப்பிட்டால, கிளம்பு நீ முத. ஏய் நவீன், எதுக்காக இப்பெல்லாம் பேசுற? ஏய் இப்படி பேசுற? சத்யாவை லவ் பண்ணதுனால ஆதி மேல அப்படி என்ன கோவம் உனக்கு? ஏன்னா ஆதி மேல கோவமா இருக்கலாம், ஆனா ஆதி என்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பான். நீ பாவம் சத்யா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க. சத்யா தான் ஓகே சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு என்கிட்ட எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லுவான் தெரியுமா? என்னம்மா அவனுக்காக பறிஞ்சு பேசுறதுக்கு வந்துட்டியா? ஏய் யாருக்காக நான் பறிஞ்சு பேசல. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். ஆனா நீ தான் நான் பிரிச்சுட்டோங்கறியா? என்ன இப்படி பேசுற? அவன் நல்லதுக்காக தான் நானும் பேச வந்திருக்கேன். நல்லதுக்காக பேச வந்திருக்கீனா சத்யாவே என்னையும் பிரிச்சுறதுக்காக பேச வந்திருக்கியா? ஏய் ஆதி, இதுக்கு மேல நீ கிட்ட பேசாதடா. அட நம்ம கிளாஸ்க்கு போலாம். ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசிட்டு வந்துறேன். என்னத்த பேசுற? நீ சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கறால. உன் மேலதான் கோவப்படுறான். அவனுக்காக எதுக்கு நீ பேசணுங்கற? அவசியமே இல்ல. வா நம்ம கிளாஸ் போலாம். நீ கிளாஸ் போ வரேன். நீ வர போறியா இல்லையா? சரி வரேன். கூப்பிட்டாங்கல்ல போடா. கூப்பிட்டு போகலைன்னா உன் கூட தான் சண்டை போடுவாங்க. தேவையா அவனுக்கு? கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல கட் பண்ணிக்கோ. இனிமேட்டு என்கிட்ட எல்லாம் பேசாத. அவன் எப்படி பேசுறான்டே? நவீன் ரொம்ப மாறிட்டான், முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதான் சொல்றேன், நம்ம கிளாஸ் போவோம். சரி கீதா. டேய் நவீனே, என்ன? அத சத்யாவை ஃப்ரெண்டா நினைச்சு பாரு, அதுக்கப்புறம் லவ் பண்ணுவேன். அப்படி இல்லாம இப்படி இல்லாம ஒரேடியா அவன் மனசை கலக்கலாம் நினைக்காத. உன்னை காதலிக்கவும் மாட்டா. எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி யோசிக்கணும்ட்டு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போ முத. ஆடா ஆதி, நம்ம போவோம். எல்லாம் எவ்வளவு நல்லது சொன்னாலும் புரியாது. போலாம். டேய் இனிமே என் கூட பேச வருவீல, அப்புறம் இருக்கடா உனக்கு ஆளை சைஸை மண்டையும் பாரு. எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ என்கிட்ட பேச வந்துட்டானா எனக்காக? யார் கேட்டது இவங்கிட்ட அறிவுரை வாங்கணும்ட்டு? எனக்கு தேவையாக்கோ? யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்னதான் திட்டுறாங்க. ஆனா சத்யாவை யாரும். நவீன், அடுத்து நீ என்ன சொல்ல போற? நீ எல்லார்கிட்ட என்னைய பத்தி பேசிட்டு இருக்க? சரியே இல்ல நவீன், உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல, அதெல்லாம் செட் ஆகாது வேண்டான்னு அப்பவே சொல்லிட்டேன். ஆனா நீ தான் கேட்க மாட்டேங்கிற. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே, அத நீ கேக்குறியா? பத்தில உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலேஜுக்கு புடவை கட்டிட்டு வந்தீல, அப்ப இருந்து உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னா உன்னை தான் கல்யாணம் பண்ணி நானும் முடிவு எடுத்துட்டேன். அப்பவே சொன்ன மாதிரி நீ முடிவெடுத்தா மட்டும் போதுமா? என் மனசே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் உன்கிட்ட. ஆல்ரெடி லவ் செட் ஆகாம லவ் ஃபெயிலியர்ல நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரியா ஓ நினைப்புல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியே வராதுடா. பத்தில என்கிட்ட ஃப்ரெண்டா நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து லவ் சொன்னா நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம என்ன பத்தி எதுக்கு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு நவீன். சுத்தமா உன்னை பிடிக்கவே இல்ல. என்ன பண்றது? யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பேசுறதுதான் சரியில்லை, அதனாலதான் யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நான் என்ன பண்றது? இந்த லவ் காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் வேணாம் நவீன். சொல்றத கேளு. நான் நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் என்னைய நினைச்சிட்டு நீ படிக்காம இருந்தீனா உன் படிப்பு தான் ஸ்பாயில் ஆகும். அதுக்கு முன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்ல, அதே மாதிரி இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாமே. அப்படிலாம் வேணாம், உன் கூட காதல் பண்ணணும். பாத்தியா, திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டு இருக்க. மேல எனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் உனக்காக நான் பேச வந்திருக்கேல, நீ புரிஞ்சுக்கிறியாடா? விட்டுட்டு காதல் பண்ணு தொந்தரவு பண்ணினா எப்படி அவன் மேல லவ் வரும் எனக்கு? அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதுனா லவ்லாம் வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே பழகிக்கலாம். அதுக்கப்புறம் காதலிக்கலாம். இதுதான் வேணாங்கிறது. காலேஜ் முடிய 1 வருஷம் தான் இருக்கு. அப்ப என்னை விட்டுட்டு போயிருவியா? அதுக்கு இல்லடா, நான் சொல்ல வரத கேளு. என்ன சொல்லு? முத நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகிட்டு உன்னை பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிக்கலாம். அப்படி இல்லையா ஏனா டாடா பை பை சொல்லிட்டு நான் என் வழியை பார்க்க போயிடுறேன், நீ உன் வழியை பார்க்க போயிரு. நான் சொல்றது என்ன ஒரேடியா கழட்டிடலாம்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஆரம்பத்துல பேசுற மாதிரி இப்பவும் பேசுற பாத்தியா? என்ன இருக்கு சத்யா? மேல காலேஜ்ல இருந்து பிளாக் மார்க் இருக்கா? சொல்லு பாப்போம். இல்ல. என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற? பிளாக் மார்க்ல என்ன லவ் பண்ணிடுவாங்களா? மனசுல இருந்து வரணும்டா. ஆனா எனக்கு மனசுல இருந்து வந்துருச்சு உன்னை காதலிக்கிறேன்ட்டு. எனக்கு அப்படி இல்ல. ரெண்டு பேரும் முன்ன எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தோம், அது மாதிரி தான் இப்ப பழகலாம்னு தோணுது. நீ என்ன சொல்ல வர? செஞ்சு என்னோட உணர்வுகளையும் நீ புரிஞ்சுக்கோ. என்னோட உணர்வு தான் முக்கியம் நினைச்சுக்காத. ஒரு நல்லதுக்காக தான் நானும் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். விட்டு திரும்பவும் லவ் பண்ணு சொன்னா இந்த காலேஜ் விட்டுட்டு வேற காலேஜ் போற நிலைமை ஆயிரும். பாத்துக்கோ. இப்படிலாம் வேற பண்ணுவியா? அப்புறம் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்களாக்கும்? நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே பழகிக்கலாம். அப்பாடா, இவ்வளவுதான் நான் உங்ககிட்ட பேசி இப்பதான் உனக்கு புரியுது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா. சரி, எனக்கு சந்தோஷம் தான். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஓகே. வா கிளாஸ் போலாம். போலாம். திரும்பவும் என்கிட்ட லவ் பண்ணி சொல்லி சுத்திட்டு இருந்த எனக்கு கோவம் வரும். பாத்துக்கோ. இவ்வளவு நாளா என்னை லவ் டார்ச்சர் பண்ணல, அதெல்லாம் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லாமே இருந்திருக்கேன். அப்படியா? ஆமாண்டா. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேனே. நான்லாம் அப்படிலாம் கிடையாது. சாரி சத்யா, நீ மன்னிச்சிடு. நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், உன்னை கம்பல் பண்ணவும் மாட்டேன். சரிடா. மாதிரி உனக்கு என்ன எப்ப பிடிச்சிருக்கோ அப்பவே லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதானே வேணாங்கிறது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா கிளாஸ் போலாம். இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஓகே சத்யா.
இதானே நல்லா இருக்கு விட்டுட்டு காதல் கத்திரிக்கலாம் முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தலாம் சரி சத்யா. சரி வா போலாம். ம் சத்யா ஃப்ரெண்டா இருக்காத ஒத்துக்கிட்டால அது வரைக்கும் சந்தோஷம் தான். சரி கிளாஸ் போவோம். என்னடி கிளாஸ் போலான்னு சொன்ன, இங்க எது கூட்டிட்டு வந்த? ஏன் முன்னாடி அவன் எப்படி உன்னை திட்டலாம்? இதுக்கு என்னாச்சு? இல்ல ஏன் முன்னாடி உன்னை திட்டவே கூடாதாமே. சரி இனிமே திட்டவே மாட்டாவே. அவன்கிட்ட நான் பேசினா தானே நான் சொல்லிட்டீல அவங்க கூட பேசக்கூடாதுன்ட்டு. பேசு, ஆனா அவனோட லவ் விஷயத்துல நீ தலையிடாத. சரிடி சொன்ன மாதிரியே நானும் கேக்குறேன். சரி சரி. நானும் சரின்ட்டு அப்புறம் என்ன முகத்தை உண்மனே வச்சிருக்க? சும்மாதான். இல்ல டார்லிங் சிரிச்சுட்டே பேசினாதான் அழகா இருக்கும். விட்டுட்டு உண்மையே என்ன நல்லாவா இருக்கும்? பார்த்தாலும் என்கிட்ட நீ சண்டை போடுறீல. யார் உன்கிட்ட சண்டை போடுறது? நானா இல்ல நீயா? வெயிட் ஏன்டி திரும்ப கோவப்படுற? சரி கோவப்படல, சாரி. சாரி புள்ள எனக்கு வேணாம், நீ சிரிச்சா எனக்கு போதும். சிரிக்க மாட்டேன். நான் கிளாஸ் போறேன், பை. நான் இப்பெல்லாம் நடந்துக்கிற. நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற. ஏன்துக்கு படி நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டேன் என் பேச்ச கேட்கறதுக்கு? இது போதுமா? இதான் நல்லா இருக்கு பாக்க. எப்பவுமே சத்யா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ கோவப்படாம சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும். சரி அப்படியே நடந்துக்கிறேன். லவ் யூ டாடி. லவ் யூ கீதா. அப்புறம் கிளாஸ் போலாமா? கிளாஸ் போறதா? கிளாஸ்ல ஆரம்பிச்சிடுவாங்க, மேம் வந்துருவாங்க. மேம் வரது இருக்கட்டும், ஒரு உமா கொடுத்துட்டு போவேன். அடி பிச்சு தான் வாங்குவேன், உமா கொடுக்கணுமா? ஆளை பாரு. என்னடி இப்படி பண்ற? உமாலாம் இப்பெல்லாம் கிடையாது. வேற எப்ப கொடுப்ப? ஒத்த தாண்டா வாங்குவேன். காலேஜ் வந்து உமா கேக்குதான், ஆசையை பாரு. அப்ப வெளியே போனா? ஒத்த தாண்டா வாங்குவேன். காலேஜ்லயும் உமா கிடையாது, வெளியே போனாலும் உமா கிடையாது. பாத்தியா பாத்தியா இப்படிலாம் பேசுற, என்னை ஏமாத்துற பாத்தியா? நம்பி இருக்கல, என்னை பார்த்து அனுப்பலாம்ல. கூமுட்ட ஒழுங்கா படி, அதுக்கப்புறம் உமா கொடுக்கறது மத்ததெல்லாம் இருக்கட்டும். நான் நல்லா தாண்டி படிக்கிறேன். எங்க படிக்கிறியாக்கும்? அவ்வளவு அரியர் வச்சிருக்க, எப்ப கிளியர் பண்ணுவ? ஒரு வருஷத்துக்குள்ளார அரியர் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். சரி. அப்ப எனக்கு உமா உமாலாம் கிடையாது, உப்புமா வேணா செஞ்சு தட்டுமா? இப்ப ஏன்டா சினுங்கற? அப்புறம் இப்படிலாம் பேசுனீனா? இன்னும் கவலைப்படாத. கவலைப்படாதனா உமா தெரியா? எப்பவுமே இதே ஞாபகத்தோட தான் இருப்பியா? ஏன் பொண்ணடிக்கிட்ட நான் கேக்குறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? அவனை விட்டுட்டு போயிருவேனா? அப்படிலாம் இல்லடா. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? ஏன் தனியா கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. ஈஸ்டி ஒரு வாட்டி தாரே தந்து தொலைறேன், நீ சும்மா விடுவியாக்கும். சரி சரி குடு குடு. கண்ணை மூடு. கண்ணை மூட மாட்டேனே, கண்ணம்னா நீ ஓடி போயிருவியே. இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்ப கண்ணை மூடுறேன், பொய் சொல்லி ஏமாத்திட்டு போயிடக்கூடாது. பண்ணவே மாட்டேன். என்னடா கண்ணை மூட கூலிங் கிளாஸ் போட்டிருக்க? ஆனா கண்ணை மூட மாட்டேன். நானும் கிளம்புறேன். ப்ளீஸ் டி. சரி தாரே இரு. எரும மாடு ஆசையை பாரு இதுக்கு. தர போறியா இல்லையா? இருடா, யாரு இருக்காங்கன்னு பாக்கணும்ல. யாரும் இல்ல. வயசு வரைக்கும் 2 பேரும் சண்டை போடாம இதான் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அதேதான் எனக்கும். ஏண்டி சிரிக்கிற? சும்மாதான். ஏன் என்ன? இல்ல உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னை பார்த்தா காமெடியா தெரியுதா உனக்கு? அப்படிலாம் இல்ல, என்னன்னு தெரியல, சும்மா தான் சிரிச்சேன். சரி போதும், கிளாஸ் போலாம் வா. ப்ளீஸ் டி ஒரு 2 நிமிஷம். பிச்சுதான் ஒத்ததான் வாங்க போறாமா. மேம் வந்துருவாங்கடா, கிளாஸ் போணும். நல்லா கிளாஸ் கவனிச்சு நல்லா பாஸ் ஆகணும். நான் கிளாஸ் கவனிக்க மாட்டேன், உன்னே தான் கவனிப்பேன். ஒழுங்கா படிடா. நான் தாண்டி படிக்கிறேன். உனக்கே ஓவரா தெரியல. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஒழுங்கா படிதாங்கிற பாத்தியா? வேற என்னத்த சொல்லுவாங்களா? என்ன சொல்றது? என்ன மாமா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும். அட போடா டோங்கு, மாமான் வேற கூப்பிடணுமாக்கும். அப்புறம் மாமன் கூப்பிடாம எப்படி கூப்பிடுவியாக்கும்? விடுசாமி, இப்படியே பேசிட்டு ரொம்ப ஓவரா பேசுவ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பை பை, see you. ஏய் போகாதடி இருடி. ஏய் போடா. கீதா மரியாதை கிளாஸ்க்கு வந்துரு. இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி வரேன்டி. மத்தியானம் பேங்க் கிளம்பி போனா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. 2 பேர்த்த என்ன ஆளையே காணா. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. போன் பண்ணியும் அவங்க போனே எடுக்கல. அதான் என்னத்த சொல்றதுனே தெரியல. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பெரியவங்க அவசரம் எங்க புரியுது? விட்டு போன் பண்ணி இத பணத்தை வாங்கிட்டோம், பேங்க்ல இருந்து கிளம்பிட்டோன்னு போன் பண்ணி சொன்னாதான் என்ன? எல்லாம் இருக்குங்க பொம்பளை பிள்ளைங்க, எல்லாம் வளர்த்திருக்கீங்க உங்க பிள்ளைய. சொன்னவனே இப்படி பாக்குறீங்க? நான் பொதுவா சொன்னேன். காலத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க மனசை போட்டு பதறிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க. எது சொன்னாலும் ஊங்குறீங்க, அப்படி சொல்றீங்க. ஆனா என் மனசு பதறிட்டு இருக்கு. நகையை போட்டு அம்புட்டு பணம் வரும். அதெல்லாம் என்ற மருமவ பார்த்து பாங்காதான் எடுத்துட்டு வருவா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. படாம இருக்கலாம். ஆனா வழியில பணத்தை யாரும் பார்த்து புடுங்கிட்டாங்கன்னா அப்படிதான் நடக்க விட்டுருவாள் என்ற மருமவ. என் மருமவ நல்ல பொறுப்பாதான் இருப்பா. எதையும் நினைச்சு குழம்பிக்க வேணாம், சும்மா இருங்க. இந்த நேரத்துல அவங்களே வந்துருவாங்க. பாப்போம் எப்ப வருவாங்கன்ட்டு. போன் பண்ணாலும் போன் எடுக்கிறது இல்ல. எல்லாம் என்னத்த சொல்றது? நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணி சொன்னாதானே நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அம்மா சொல்லி வாய மூடல, இந்த வந்துட்டீங்க என்ற மருமகளுக்கு 100 ஆயுசு. இப்ப என்ன சொல்றது? கிட்டையும் அம்மா கிட்டையும் எப்படி சொல்லி சமாளிக்கிறது? நகை காணா போச்சுன்னு. நீ எதையும் சொல்லி வாய் வளர வேணாம், நானே பேசிக்கிறேன். நீயே பேசிக்கிறியா? ஆமா, நீ ஏதாவது இடக்க மடக்கா பேசி உளறி விட்டுருவ. தேவையே இல்ல, நானே பாத்துக்கிறேன். பேங்குக்கு போனீங்களா? நகை அடகு வச்சிட்டீங்களா? எங்க பணத்தையே காணா? வெறுங்காய் வீசிட்டு வந்திருக்கீங்க. சரி சரி, சம்பந்தியமா சொல்ற மாதிரி பணத்தை வெளியே எடுத்து வந்தா திருட்டு போயிட்டு உள்ளார வச்சிருக்கீங்களாக்கும். நம்ம அவனே பணத்தை நீதான் வச்சிருப்ப. எது பாப்போம்? எங்க பாக்கெட்ல வச்சிருக்கியா? அம்மா
இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், பதிலையே காணா. எங்க சம்மந்தி அம்மா எங்க ஆள காணாங்கன்னு கேட்டிருந்தீங்களே, இந்த மகளும் மருமகனும் வந்துட்டாங்க. என்னுடைய கண்ணு முன்னாடி தான் நிக்கிறாங்க. பார்த்த ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களாக்கும்? என்னாச்சு ஏதாச்சுன்னு பணம் எங்க இருக்குன்னு கேளுங்க. எங்கிட்ட அதை சொல்ல முடியுது உங்க பொண்ணு. நீங்களாவது பேசுங்க, கேளுங்க. என்னம்மா ஏன் லேட் ஆயிருச்சு? விஷயமாக்கும் பணத்தை முத வெளியே இருக்க சொல்லுங்க. மந்தியம்மா பணத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சுன்னு முத கேட்கணும்ல. போங்க சம்மந்தியம்மா, நான் சொன்ன நீங்க கேட்கவே மாட்டீங்க. வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு. மத்தியானம் போன் பண்ணல, ஏன் நீ போன் எடுக்கவே இல்ல? போன் பிஸியா இருந்துச்சுமா. அப்படிலாம் இல்லையே, நீ யாரு கூட பேச முடியலையே. போனை வண்டியில வச்சுட்டு பேங்க்ல போயிருந்திருப்பேன். சரி அது இருக்கட்டும், நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம். இப்ப சொன்னீங்களே அது வார்த்தையாக்கும். கேளுங்க இனிமேட்டு பணம் எங்கன்ட்டு. 2 பேரும் பேங்க்குக்கு போனீங்களே, எது சொன்னாங்களாக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலாமா? அடமான வச்சிலே எம்பிட்டு பணம் வந்துச்சு, என்ன சொன்னாங்க மேற்கொண்டு? குறிய பணம் நிறையவே வந்துச்சுட்ட. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? புரியல எனக்கு. பணம் வந்துச்சு, ஆனா என்னமானா? அம்மா அடியாத்தி என்னடி, பணத்தை பத்தி கேட்கவே முகம் அப்படி சுருங்கி போச்சு. என்னாச்சு? என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பதானே தெரியும். நீ போன பேங்க்ல பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? வேற எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அது இல்லம்மா. வேற என்னது? அதாவது அட எதுவா இருந்தாலும் பட்டுன்னு வெளிப்படையா சொல்லுவியா? அதாவது இழுத்துக்கிட்டே இருக்க. என்னன்னு பட்டுன்னு சொல்லுதா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கொடுத்த நகை அருந்து போச்சுமா. அருந்து போச்சா? என்னத்தா சொல்ற? அருந்து போச்சுங்கிற? இல்ல அப்பெல்லாம் இருக்காது. அந்த நகை உங்க அப்பா அந்த காலத்திலேயே நல்லா கெட்டியா எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. 10 வருஷம் நான் கழுத்துல போட்டிருந்தேன். அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகல. உன்கிட்ட கொடுத்த நகை அடமான வச்சுவான்னு சொன்னது நகை அருந்து போச்சா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அப்படி கேளுங்க. அவளை எதை கீழே விட்டுட்டியா? அதான் நகை அருந்து போச்சா? எதர்ச்சியா கீழே விழுந்துருச்சு, அருந்து போச்சு. எல்லா கூத்து சொல்றடி. நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா இப்படிதான் பேசுவியாக்கும்? என்ற மவனே, வாயை தொண்டு ஏதாவது பேசுடா. நீயும் வாயை முடிட்டு அப்படியே அமுக்குலி மாதிரி நிக்கிற. நான் பொன்னாடி வாயை திறக்காதுன்னு சொன்னாலா? என்னாச்சு ஏதாச்சும் எல்லாத்தையும் சொல்ற நீ. நம்ம இப்படி பட்டுன்னு சொல்லி போட்டு அருந்து போச்சுன்னு எனக்கு மனசே கலக்கமாயிருச்சு. ஆமா அருந்து போச்சு. போனா என்ன, அதே பேங்க்ல அடமானம் வைக்கலாம்ல? அண்ணா, ஆனா அந்த பேங்க்ல அருந்து போன நகையெல்லாம் வாங்க மாட்டாங்களாம். என்னடி கூத்தா இருக்கு? ஒண்ணும் புரியல எனக்கு. என்னமோ மறைக்கிற மாதிரியே தெரியுது நீ. என்னத்த மறைக்க போறேன்? ஏன் இப்படி பேசுறீங்க? சரி, நகை அருந்தது அருந்தாவே இருக்கட்டும். அந்த நகையை கூட பாப்போம். நகை அருந்துச்சுங்கிறியே, எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் எனக்கு தெரியும். உள்ளார வச்சிருக்கியா? வெளியே எடு பாப்போம். நகை எடு பாப்போம்.